ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தைக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எங்கள் ஊரில் கரண்ட் வந்து சடவுன் ஆயிடுச்சு. சரி, இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அந்த 2வது அறையை வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுங்கிறத நான் உங்கள்கிட்ட இப்போ வந்து ஷேர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, தேவையான பொருட்கள் என்னென்ன இருக்குது, தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போ நான் எடுக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டபுள் லைன் ஸ்டோன் சரம், அந்த இதுதான் நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து காமிக்க போகிறேன். இந்த டபுள் லைன் கல்லு சரம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு பயன்படுத்தக்கூடாது. நம்ம தச்சு பழகிறதுக்கு வேண்டுமானால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். நம்ம கஸ்டமருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அது டபுள் லைன் கல்லு சரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டோன் வந்து நல்லா பொடி ஸ்டோனாக இருக்கும். சைனிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டோன் பார்த்திங்கன்னா சைனிங் இருக்காது. கல் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கல்லாக இருக்கும். கேப் பார்த்திங்கன்னா நிறையாவே விழுகும். ஓகேங்களா? அதனால் இது வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இது ஒரு மிஷினுக்கு நம்ம வந்து பயன்படுத்தக்கூடியது தான். இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் தனி வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் விவரமாக சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லேஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த லேஸ் இப்போ நான் காமிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லேஸோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சைடு அந்த சைடும் கோல்டு கலரில் வந்துட்டு நடுவில் பார்த்திங்கன்னா வேறு வேறு கலர் கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த க்ரே கலர், இதெல்லாம் டிசைன் வந்து கொஞ்சம் ஓல்டு மாடலாக இருக்கனால நான் வெளியில் வைக்காமல் இது பூரா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இது இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சிக்காயிருச்சு, நிறையா சிக்காயிருச்சு. இந்த இடத்த வந்து என்னால் ஒதுங்க வைக்க முடியாதனால இது எல்லாமே இந்த அறையிலேயே இருந்தது. ஆனால் இந்த க்ரே கலர் நம்ம வச்சு தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வளைவு நெளிவுகளுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லேஸ் வந்து. இதுலேயும் பார்த்திங்கன்னா சரி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த வேலையை வந்து நம்ம க்ளீனிங் ஒர்க் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே பாருங்கள் லேஸ் வந்து இந்த க்ரே கலர்லேயே நிறையா மீட்டர்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த வைலட் கலர் லேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். டிசைனுமே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான டிசைன் தான். 1 மீட்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு 10 ரூபா தான். இதே நீங்கள் ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னா ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். இதை பயன்படுத்தி நம்ம அடுத்த லேஸ் ஒர்க் டிசைன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்டு நூல் பார்த்திங்கன்னா நம்ம ரோப் திருப்புறதுக்காக இந்த மேட்டு நூல் வந்து அடிக்கடி நான் யூஸ் பண்ணுவேன். இந்த கோல்டு கலர் லேஸுமே பார்த்திங்கன்னா பழைய டிசைன் தான். சரி, இதுவும் நம்ம எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்கன்னா வளைவு நெளிவுகளுக்கு இந்த லேஸ் வந்து நம்ம பயன்படுத்த முடியாது. நேராக இருக்கக்கூடியது, அதாவது பாக்கழுத்து, ஸ்டார் கழுத்து அந்த மாதிரி நேராக தைக்கக்கூடிய லைனுக்கு தான் இந்த கோல்டு கலர் லேஸை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த செல்லோ டேப் வந்து நான் வச்சுருக்கேன். இது எதுக்காக வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, ஆன்லைனில் இருந்து நிறையா கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் தைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து வீட்டிலையே நம்மளே ரெடி பண்ணி கொண்டுட்டு போயிட்டோம்னா நம்ம வந்து கொரியர் ஆஃபீஸில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நானே வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த இது பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸில் பார்த்திங்கன்னா இது சில்வர் கலர், நல்லா சைனிங்காக ரொம்ப அழகாக இருக்கும். இது வாங்கின மணிக்கு இன்னும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் பார்த்திங்கன்னா அடியில் வந்து நல்லா ஃப்ளாட்டாகவும் மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உருண்டையாகவும் இருக்கும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா அரைவட்ட பாசி. இதுக்கு இன்னொரு பேர் கூட பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை பாசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா நல்லா சைனிங்காக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இன்னும் வந்து அந்த தோல் வந்து வெளுக்காமல் ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்லா சைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது ஒரு பாக்கெட்டோட விலை பார்த்திங்கன்னா 80 ரூபாய். இது வந்து நான் ஹோல்சேலில் வாங்கலை, திண்டுக்கல்ல ஒரு ஷாப்பில் வந்து நான் வாங்கியிருந்தேன். ரேட்டு வந்து கொஞ்சம் கூட தான். இந்த பீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நான் எப்போதுமே வச்சுருப்பேன்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பாக்ஸு நான் எப்போதுமே இந்த கொக்கியெல்லாம் பாக்கெட்டாக ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்கிக்கிருவேன். இது நம்மளுக்கு எத்தனை மாதத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி கொக்கி தனியாக வளையம் தனியாக இந்த மாதிரி நான் வாங்கி வச்சுக்கிருவேன். நிறையா துணிகள் நம்ம தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தனித்தனி பாக்ஸாக வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் இந்த மாதிரி வாங்குறது வேஸ்ட்டாக. அந்த மாதிரி வாங்கினா நம்மளுடைய பணத்தை வந்து மிச்சப்படுத்த முடியாது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பாருங்கள், நம்ம ஒரு இது மாதிரி வச்சு தைக்கிறது. இதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது வந்து நம்ம பட்டன்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவி தான். இதோட மெட்டீரியல்ஸுமே நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது மாதிரி நான் வந்து 2 மிஷின் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கெச்சு தான் நான் நிறையா வச்சுருக்கேன். எனக்கு தேவையான ஒரு சில கெச் மட்டும் நான் வெளியில் வச்சுட்டு மீதி கலர் கெச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தனித்தனியாக போட்டுட்டோம் அப்படின்னா அந்த கெச்செல்லாம் காணாமல் போயிடும். அப்படிங்கிறதுக்காக இந்த பர்ஸில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா அப்படியே பொடி ஸ்டோன். இதுதான் நம்ம கஸ்டமருக்கு பயன்படுத்தக்கூடிய டபுள் லைன் கல் சரம். ஓகேங்களா, இந்த இதுதான் நம்ம கஸ்டமருக்கு பயன்படுத்தணும். நான் முன்னாடி காமிச்ச அந்த டபுள் லைன் கல் சரம் வந்து நம்ம வந்து கஸ்டமருக்கு பயன்படுத்தி தைக்கக்கூடாது. இது நம்ம ஹோல்சேலில் வாங்கினோம் அப்படின்னா இந்த பொடி லைன் கல் சரம் வெறும் 20 ரூபா தான் வரும். இதே லோக்கலில் வாங்கினோம் அப்படின்னா இந்த பொடி லைன் கல் சரம் வந்து 40 ரூபா வரும். எப்போதுமே நம்ம ஹோல்சேலில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. கஸ்டமருக்கு அந்த பொடி லைனில் இருக்கக்கூடிய கல் சரம் தான் நம்ம வந்து பயன்படுத்தணும். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து பார்த்திங்கன்னா கண் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இது எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது உடஞ்ச பொருட்களை வந்து ஒட்டணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பிளக் இருக்கும். அதை சொருகிட்டு நம்ம சுவிட்சை வந்து ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக் வந்து நம்ம வந்து அதில் உள்ளே வச்சுட்டு அதை கொஞ்சம் நேரம் அந்த சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா இங்கே உருகி நம்மளுக்கு வந்து அப்படியே கம் போல் வந்துடும். அதை யூஸ் பண்ணி நம்ம உடஞ்ச பொருளை வந்து ஒட்ட வச்சிடலாம். இந்த பகுதி பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம பெடல் மிஷின் மோட்டார் மிஷினில் நம்ம அடியில் கேஸ் மாட்டுவோம்ல அந்த இடம் தான். இது வந்து அடிக்கடி தேஞ்சிருச்சு அப்படின்னா தேய்கிறது எத்தனை வருஷம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராகவே நிறையா துணிகள் தைக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துலேயே அந்த அடியில் கேஸ் மாட்டுற இடம் வந்து தேஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசாக வந்து அந்த கேஸ் மாட்டுற இடம் வந்து பொருத்துவாங்க. ஓகேங்களா, இது வந்து டேமேஜ் ஆன பகுதி. கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இங்கே மாற்றிருங்க. இது பார்த்தீங்கன்னா பெபி பாண்டு. இது வந்து எதுக்கு பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த டயர்லாம் ஒட்டுறதுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. நான் வந்து ஏதோ ஒரு இது ஒட்டுறதுக்காக இதை வாங்கி வச்சுருந்தேன். ஓகேங்களா, மற்றபடி இது டெய்லரிங்க்கெலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு பொருள் ஒட்டுறதுக்காக நான் வாங்கி வச்சுருந்தது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாங்காய் டிசைன் லேஸ் வந்து வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. இது பழைய மாடல். இதை தூக்கி போட இல்லாமல் அதை வந்து ஒரு ஓரத்தில் அப்படியே இருக்கனால இது அப்படியே இருக்குது. சரி எதுக்காச்சும் நம்ம தச்சு ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து பெபிக்விக்கு. இது வந்து ஏதாவது ஒட்டுறதுக்காக இது அதிலே இருந்தது. இது த்ரெட் கட்டர்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட கொஞ்சம் நிறையாவே இருக்குது. இது அடிக்கடி பார்த்தீங்கன்னா அடியில் வந்து என்னோட பவர் மிஷினில் அடியில் நூல் சிக்காயிடுச்சு அப்படின்னா இந்த த்ரெட் கட்டரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து அந்த நூலை வந்து கட் பண்ணி எடுப்பேன். அதுக்காக எனக்கு வந்து இந்த த்ரெட் கட்டர் வந்து நிறையாவே இருக்குது. இந்த டிஃபன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் பீட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த நெக் டிசைன் தச்ச அந்த சின்ன சின்ன ஃப்ளவர் அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்குள்ளே நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். எப்போதுமே புதுசாக வந்து டிஃபன் பாக்ஸு அல்லது புது பாக்ஸ் கிடச்சதா அப்படின்னா அதை பூரா நான் எல்லாமே இந்த டெய்லரிங் பொருட்களுக்கு வந்து யூஸ் பண்ணி வச்சுப்பேன். பார்த்தீங்கன்னா புது டிஃபன் பாக்ஸ் தான் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு கலர் பட்டை லேஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேஸை பயன்படுத்தி நம்மளால் எக்கச்சக்கமான டிசைனை வந்து வடிவமைக்க முடியும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் நிறையாவே வச்சுருப்பேன். இது 1 மீட்டரே பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான். இதே ஹோல்சேலில் வாங்கினீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான்.
இந்த லேஸ் பார்த்தீங்கன்னா வளைவு நெளிவுகளுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். அழகாக பயன்படுத்தி நம்ம தைக்கலாம். இந்த கோல்டு கலர் பட்டை லேஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த துணிப்பையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த துணிப்பை வந்து எனக்கு எப்படி கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து நூலு கொக்கியெல்லாம் வாங்குவேன்ல, அந்த கடையில் வந்து அளவுக்கு 2000க்கு மேலே நூலு கொக்கி இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா அவங்க வந்து எனக்கு இந்த துணிப்பையில் தான் வச்சு கொடுப்பாங்க. ஹேரி கவர் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. 2000க்கு மேலேலாம் 1500க்கு மேலே 2000க்கு மேலே நான் திங்ஸ் வாங்கினேன் அப்படின்னா இந்த துணிப்பையில் தான் எனக்கு கொடுப்பாங்க. நான் திண்டுக்கல்லில் வந்து இந்த டெய்லரிங்க்கு தேவையான பொருட்கள் வந்து திண்டுக்கல்லில் நான் வாங்குவேன். மற்றபடி அந்த லேஸ் எல்லாமே நான் மதுரையில் தான் வாங்குவேன். ஓகேங்களா? அதனால் இந்த துணிப்பை வந்து நான் வெளியில் யூஸ் பண்ணாமல் இதிலையே கிடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதிலையே நான் போட்டு வச்சுருவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டிக் பென். இது வந்து நம்ம சின்ன சின்ன குறிப்புகள் வந்து எழுதுவதற்காக இந்த ஸ்டிக் பென் வந்து நான் இதிலே வச்சுருக்கேன். வெளியில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி தேட வேண்டிய சூழ்நிலை வந்து இருக்கும். தேடாமல் ஒரே இடத்துல பத்திரமா இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. நாங்கள் ஒரு பாக்கெட்டாகவே வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நேம்லாம் எழுதுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா எழுதும் பொழுதே மேலே வந்து நல்லா சைனிங்காக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறையா குறிப்புகள் எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு கெச்சு இந்த மாதிரி ஸ்டிக் பென் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களும் கூட நிறையா இருக்கும். இந்த கவரில் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா விசிட்டிங் கார்டு தான் இருக்குது. ஆனால் விசிட்டிங் கார்டு வந்து நான் யூஸ் பண்ணதே கிடையாது. அடித்து வச்சதுல இருந்தால் அது அப்படியே சேஃப்டியாக அதிலே தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய அட்ரஸ்க்கு அடித்தது. ஓகேங்களா? அது அங்கேயே யூஸ் பண்ணலை, இங்கேயே யூஸ் பண்ணலாம். அடித்த மணிக்கு இந்த கவர்லாம் அப்படியே தான் இருக்குது. இது வந்து ஒருத்தவங்க எனக்கு அவங்களே கிஃப்ட் பண்ணது. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமத்து அட்ரஸ்க்கு அடித்த விசிட்டிங் கார்டு. இந்த ப்ரௌன் கலர் டேப்புமே பார்த்திங்கன்னா நம்ம கொரியருக்கு யூஸ் பண்ணுறதான். இது ஒரு ரோலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 45 ரூபா வரும். நம்ம வீட்டிலையே தச்சு கொரியர் பண்ணிட்டோம் அப்படின்னா போன உடனே நம்மளுக்கு வெயிட்டை பார்த்துட்டு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலி கேட்பாங்க. அதை நம்ம கொடுத்துட்டு நம்ம பில்லை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். இந்த மஞ்சள் கலர் பையில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி தான் இருக்குது. இது எதுக்காக வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறை பழனி முருகன் கோயிலுக்கு போகும்போது எல்லா படிகளுக்குமே சூடம் ஏற்றி நேர்த்திக்கடன் வந்து பண்ணுறதா வேண்டியிருந்தோம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மெழுகுவர்த்தி வாங்கியிருந்தோம். கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா படிகளுக்கும் சூடம் ஏற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு முழுசாக 2 மெழுகுவர்த்தி வந்துடும். அதுக்காக வாங்கின மெழுகுவர்த்தி தான் அது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்ஸ் பஞ்ச் மிஷின் தான் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதா அது சரியாகவே வரல. அடுத்தடுத்து அந்த மீட்ஸோ இதுகளில் வாங்கின அந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷின்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இது ஃபஸ்ட் டைம் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறனால இந்த மிஷின் வந்து கொஞ்சம் சரியே இல்லை, ஒழுங்காகவே ஒர்க் ஆகலை. அதனால் இது அப்படியே இருக்குது. நம்ம வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அமேசான் அல்லது மீட்ஸோவில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சில பொருட்கள் ஒவ்வொரு ஆன்லைனில் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் மிரர் இருக்குது. இதை வச்சு நம்ம நெக் டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுவுமே இந்த கோல்டு கலர் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க்கு தான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம நாடா வந்து இது வந்து நல்லா பெரிய ஹெவியாக பெரிய பண்டலாக இருந்தது. நான் நிறையா யூஸ் பண்ணிட்டனால சின்ன சைஸில் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஊசி பிளேட்டு தான். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கே ஹெவியாக துணி தைக்கிறோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு தைச்சிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து தைக்கும் பொழுது அந்த ஊசி பிளேட்டு பார்த்திங்கன்னா தேஞ்சு போயிருக்கும், சொரன்னு இருக்கும். அந்த ஹோலை சுற்றி பார்த்திங்கன்னா சொரனே இருக்கும். இந்த ஊசி பிளேட்டை மாற்றாமல் நம்ம அப்படியே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு மிஷின் ஊசி அடிக்கடி உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இன்னொரு முறை உங்கள் மிஷினில் வந்து அந்த ஊசி பிளேட் வந்து நல்லா இருக்கா இல்லை தேஞ்சு போயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அந்த ஊசி பிளேட் வந்து தேஞ்சு இருந்துச்சு அப்படின்னா இந்த பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேறு ஊசி பிளேட் வந்து வாங்கிக்கலாம். சில சமயம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும் அப்படின்னா அந்த மிஷினோட மண்டையை வந்து கலட்டிட்டு நம்ம கடையில் கொண்டுட்டு போய் கொடுக்கணும். நம்மளே வாங்கிட்டு வந்து மாட்டணும் அப்படின்னா அது நம்மளால் மாட்ட முடியாது. ஓகேங்களா? அதனால் ஊசி பிளேட் மாட்டணும் அப்படின்னா கடையில் கொண்டுட்டு போய் கொடுத்து தான் நம்ம வந்து மாட்ட முடியும். ஒரு சில ஊசி பிளேட்
பிளேட்டை வந்து நம்மளே கலட்டி மாட்டிடலாம். கண்டிப்பாக உங்கள் ஊசி பிளேட் வந்து நல்லா இருக்கா இல்லை தேஞ்சு போய் இருக்காங்கிறத ஒரு முறை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த பதிவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.